ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Untitled குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் ஆம்லேட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள் ஆம்லேட் செய்கிறதுக்கு ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் காலிஃப்ளவர் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா துருவி வச்சுக்கோங்க. 2 பீன்ஸு, கொஞ்சமாக முட்டைக்கோஸை துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் கேரட், கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகுத்தூள், 2 முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன், தேவையான அளவு ஆயில். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம், பச்சை மிளகா, கூடவே காலிஃப்ளவர், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும் இல்லை, ஏன்னா நம்ம ஃபைனாக தான் சாப் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கினா போதும். இந்த வெஜிடபிள் மிக்சரை நம்ம எக்கில் சேர்க்க போகிறோம். எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ண நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். எக்குக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சரில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இதில் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு பேனில் போட்டு ஆம்லேட்டாக எடுத்துடலாம். அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த மிக்சரை சேர்த்துடலாம். இதை நல்லா பரப்பி விடுங்க. இதை இப்போ மாற்றி போட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.